விரிவுரையாளர் தயாளினி திலீபனினுடைய கொலை வழக்கு இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த கொலை சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய விரிவுரையாளருடைய மகள், அவருக்கு உளநல பிரச்சனைகள் இருக்கின்றதா, அவருடைய மனநல நிலைமை, இது குறித்தான அறிக்கையை வைத்திய அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும். அவர் பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்குரிய முடிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த காணொளி தொடர்பில் இன்று இந்த நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களினுடைய செய்திகள் காணொளியாக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர இந்த காணொளியின் இறுதி பகுதியில் என்னால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள், கேள்விகள் என்னுடைய தனிப்பட்ட ஊகங்களின் அடிப்படையில் ஆனவை. அவை எக்காரணம் கொண்டும் உண்மை என்று எடுத்துக்கொள்ளப்பட முடியாதவை. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் இந்த விரிவுரையாளருடைய கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் பலர் ஆஜராகி இருந்தார்கள். பிரதான சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவராகிய விரிவுரையாளருடைய மகள் சார்பாக சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகி இருந்தார். அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார். இன்னுமொரு பிரதான சந்தேக நபராகிய அந்த மகளினுடைய கணவன், அவருக்காக யாருமே ஆஜராகி இருக்கவில்லை. இந்த வழக்கினுடைய முடிவில் நீதிமன்ற வளாகத்தின் வெளியே வந்திருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அவர் வெளியில் வந்த பொழுது அங்கே கூடியிருந்த நீதிமன்ற வளாகத்தில் நின்றிருந்த ஊடகவியலாளர்களால் ஒரு பேட்டிக்காக அவர் அணுகப்பட்டிருந்தார். இருப்பினும் மிகவும் அன்பாக அவர் அந்த கோரிக்கையை நிராகரித்து அது தொடர்பாக எதுவும் கூற முடியாது என்று கூறி சென்றிருந்தார். இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்ற பொழுது இந்த மகளினுடைய மனநிலை சம்பந்தமாக வைத்திய அதிகாரி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக சிறப்பு வாதங்களை அந்த சிங்கள சட்டத்தரணி முன்வைத்திருந்தார். மகளுக்கு அந்த குற்றச்சம்பவம் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியிலே அவருடைய மனநலம் எப்படி இருந்தது, அது சரியானதாக இருந்ததா, அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தாரா, உடல்நல பிரச்சனைகளோடு இருந்தாரா, அதன் காரணமாகத்தான் குற்றத்திற்கு உடந்தையாக்கப்பட்டிருந்தாரா, இது போன்ற பல விவாதங்கள் அங்கே சிறப்பாக முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது என்னுடைய ஊகம். அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இனி இந்த உளநல பிரச்சனை, அவருடைய உளநலம் எப்படி இருக்கும் என்று சமர்ப்பிக்கப்பட போகின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம்தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்தி செல்லப்படும். அடுத்த தவணை சரியாக திகதி தெரியவில்லை, ஆனால் இதே ஏப்ரல் மாதத்தில் தான் தவணையிடப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இந்த உளநல பிரச்சனை என்பது பற்றி சுருக்கமாக சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு கொலை குற்றம் இடம்பெறுகின்ற பொழுது அதில் சந்தேக நபர்கள் தொடர்பாக இந்த இரண்டு விடயங்களை, இப்படியான சந்தர்ப்பம் பெறுகின்ற பொழுது நீதிமன்றம் இரண்டு விடயங்களை பிரதானமாக பார்க்கும். ஒன்று குற்ற மனப்பான்மை, அது உளநலத்தோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது இவர் ரீசனபிள் மேனா, அதாவது அந்த குற்றத்தை செய்வதற்கு தகுதியானவராக அவர் இருந்திருக்கின்றாரா என்பதனை பார்க்கும். அந்த அடிப்படையில் முதலாவது இந்த குற்ற மனப்பான்மை, அவர் குற்றம் செய்கின்ற மனப்பான்மையில் இருந்தாரா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி. ஆகவே உளநல பிரச்சனை அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் குற்ற மனப்பான்மையில் இருந்தாரா என்கின்ற விடயம் கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஆகவே அவர் உளநல பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த வழக்குகளினுடைய முடிவுகள் வேறு விதமாக மாறும். அடுத்தது ரீசனபிள் மேனா, அதாவது இந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு ஆளாக அவர் இருந்திருப்பாரா என்பது, அதுவும் உளநலத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த விடயம் இருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கிற்காக இன்றைய தினம் இதற்கு மேலதிகமாக, இங்கே ஆஜராகியவர்களுக்கு மேலதிகமாக குறித்த மகள், அதாவது அந்த பெண்ணினுடைய சகோதரர் விரிவுரையாளருடைய மகனும் ஆஜராகியிருந்தார். அவருடைய மனைவியாரும் நீதிமன்ற வளாகத்திலே அவரையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வழக்கு முடிவில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி வருகை தந்த பொழுது வளாகத்தினுள் நின்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவரிடம் பேட்டியொன்றை தருமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால்
அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள், இது தொடர்பாக நான் எதுவுமே கதைக்க முடியாது, கதைக்க மாட்டேன். வேறு வழக்குகள் சம்பந்தமாக வேண்டுமென்றால் கதைக்கலாம். சாவகச்சேரி குறிப்பாக வேறு சில வழக்குகள் சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள். அதற்கு அவர் பதிலளித்திருந்தார். வழக்கு தவணைகள் குறித்தும் தெரிவித்திருந்தார். ஆனால் இது தொடர்பாக வேறு எந்த கருத்துக்களையும் அவர் தெரிவிக்கவில்லை. இப்பொழுது இந்த காணொலியினுடைய இறுதிப் பகுதியில் எனக்கு இருக்கின்ற சில கேள்விகள், அவற்றை நான் முன்வைக்கின்றேன். அதற்கான பதில்களை நீங்கள் கருத்து பதிவிலே பதிவிடுங்கள். அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம். முதலாவது கேள்வி, இந்த வழக்கு வந்ததுக்கு பிறகுதானா, அதாவது நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதானா உளநல பிரச்சனை ஆரம்பமாகியது? இது என்னுடைய முதலாவது கேள்வி. அடுத்தது, இந்த பிரதான சந்தேக நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த பெடியனுக்கு உளநல பிரச்சனை இல்லையா? அதை யார் பரிசோதிப்பது? இது ரெண்டாவது கேள்வி. அடுத்தது, உளநல பிரச்சனை இருக்கிற எல்லாரும் கொலை செய்யலாமா என்ற ஒரு நிலைமை வராதா? இப்போ கொலை செய்கிறவர்கள் உடல்நல பிரச்சனையாக இருக்குமென்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்குமாக இருந்தால், அப்போ உடல்நல பிரச்சனை இருந்தால் தாராளமாக கொலை செய்யலாமா? இது ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விடயமாக இருக்கிறது அல்லவா? இது என்னுடைய இன்னொரு கேள்வி. அடுத்தது, இந்த குற்றம் இடம்பெற்றதன் பின்னர் தமையனுக்கு தகவல் வழங்குவதற்காகவே திருகோணமலை சென்றதன் பின்னர் தொலைபேசி இயக்கப்பட்டு ஓன் செய்யப்பட்டு லொக்கேஷன் காட்டி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அது உண்மையாக இருந்தால் உளநல பிரச்சனையோடு இருக்கின்ற ஒரு பெண்ணால் இவ்வளவு தூரம் திட்டமிட்டு செயற்பட முடியுமா, சிந்திக்க முடியுமா? அடுத்த கேள்வி, ஒருவன் உன்னுடைய அம்மாவை கொலை செய்கின்றான், நீ அவனை போய் தடுத்து நிறுத்துவியா, அவனோட போராடுவியா, அல்லது உன்னுடைய அம்மாவினுடைய கைகளை அல்லது கால்களை இறுக்கி பிடிப்பியா? அப்படி இறுக்கி பிடிக்கின்ற ஒருவர் உளநல பிரச்சனைக்கு உட்பட்டவராக இருக்க முடியுமா? கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.